நம்ம எல்லாருமே காலையில கண்ணு முழிச்ச உடனே அடுத்து 30 செகண்ட்ல கையில இருக்கிறது மொபைல் போன் தான். நைட்டு தூங்கும் போதும் அதைத்தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆல்கஹால் அடிக்ஷன் கூட உங்க உடலை மட்டும்தான் அழிக்கும். ஆனா இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் உங்களோட டைம், உங்க எனர்ஜி, உங்க போக்கஸ், உங்களோட வாழ்க்கை இது எல்லாத்தையுமே மொத்தமா அடியோட அழிச்சிடும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு ரீக்ளைம் யுவர் லைஃப் ஃப்ரம் திஸ் கிளாஸ் ஸ்கிரீன், அதாவது மொபைல் போன். இதுல இருந்து உங்க லைஃப் எப்படி பழையபடி கொண்டு வர போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். பெருசா நான் ரிசர்ச் பண்ணி எங்க இருந்து பார்த்து நான் சொல்லல. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஃபாலோ பண்ண சில டிப்ஸ், அதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடைசியா நீங்க எப்போ உங்க அம்மா அப்பாவோடயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோடயோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோடயோ கையில மொபைல் போனே இல்லாம, மொபைல் போனே யூஸ் பண்ணாம மனசு விட்டு எப்போ பேசுனீங்க? தெரியல. நீங்க யாருக்கிட்ட என்ன பேசினாலும் உங்க கையில மொபைல் போன் இருக்கும். நம்ம இப்போ எதையுமே என்ஜாய் பண்றது இல்ல. எதை பார்த்தாலுமே உடனே போன் எடுத்து ஒரு போட்டோ எடுக்கிறோம், இல்ல ஸ்டேட்டஸ் போடுறோம். அது சன்செட்டா இருந்தாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் சரி, போன் எடுக்கிறோம், போட்டோ எடுக்கிறோம், சோசியல் மீடியால அப்லோட் பண்றோம். நம்ம கண்ணால பாக்குறத விட மொபைல் போன் வழியா பாக்குறது தான் நல்லா இருக்குன்னு நாமளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். என்னடா சரி ப்ரோ, இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் நான் இருக்கேன். என்ன எல்லாரும் சிஜின்னு கூடுவாங்க, ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுதான் டிஜிட்டல் டிராப்ல இருந்து வெளியில வர்றதுக்கு மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? அதுல முதல் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே அடுத்த 2 ஸ்டெப் ஈஸியா உங்களால ஃபாலோ பண்ண முடியும். போஸ்ட் நோட்டிபிகேஷன். நம்ம போன்ல வர ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் சவுண்டும் நம்ம மூளைக்கு நாம கொடுக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி. நீங்க ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல மூட்ல ஜாலியா இருப்பீங்க. அந்த டைம்ல டிங் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் வரும். அது என்ன பண்ணும்னா, உங்களோட ஒர்க்ல இருக்கிற போக்கஸையோ இல்ல நீங்க ஜாலியா இருக்கிற மூடையோ அப்படியே செதைச்சிடும். இதுக்கு சொல்யூஷன் இருக்கானா? சொல்யூஷன் இருக்கு. அதை சொல்றதுக்கு தான் நான் இருக்கிறேன். கால்ஸ், வாட்ஸ்அப், முக்கியமான ஆப்ஸ் இதை மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டைமரை செட் பண்ணுங்க. இல்லைன்னா அதை ஹைட் பண்ணி வச்சிருங்க. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அந்த டைம்ல போயிட்டு அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்குன்னு நான் எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கிறேன், நான் எப்பவுமே செக் பண்றேன்னா, ஸ்டெப் நம்பர் 2, டிஸ்டன்ஸ். நம்ம நிறைய பேருக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னா, நம்ம நைட்டு ஃபுல்லா மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தலைக்கு பக்கத்துலயோ இல்ல நம்ம கைக்கு பக்கத்துலயோ மொபைல் போனை வச்சிடுறோம். அடுத்த நாள் காலையில அலாரத்தை ஆஃப் பண்ணிக்கிட்டு அடுத்தது ஒரு 1 hour மொபைலை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன், நானுமே அப்படிதான் இருந்திருக்கேன். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, போனை உங்க பக்கத்துல வைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். உங்களை விட்டு ஒரு 5 feet தூரத்துல வச்சுக்கோங்க. அலாரம் அடிச்சதுமே போய் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கான வேலையை பாருங்க. அப்படி இல்லையா, சைலண்ட்ல போட்டுட்டு உங்க பக்கத்து ரூம்ல கூட வச்சிருங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணும் போது உங்க பிரெயினுக்கு தூங்குற நேரம் வந்துருச்சுன்னு ஒரு சிக்னல் வரும். இப்படி நீங்க ஒரு ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்ட்ரெஸ் ரொம்பவே குறையும். அதை நீங்க சீக்கிரமா பாப்பீங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணா மட்டும்தான். 3வது ஸ்டெப் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்க லைக், சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம அதை பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. ஸ்டெப் நம்பர் 3, ரியல் கனெக்ஷன். இன்னைக்கு நம்ம லைஃப்ல 1000க்கு மேல ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா கூட மனசு விட்டு பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. இருக்காங்க, ஆனா நீங்க பேசுறதுக்கு ரெடியா இல்ல. அவங்க உங்ககிட்ட பேச வந்தாலுமே நீங்க ஒன்னு மொபைல ஸ்க்ரோல் பண்றீங்க, இல்லன்னா யாருக்காவது டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னதான் சொல்றேன். சரி, ஃபீல் பண்ணாத. கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, தப்புன்னு சொல்லல. உங்க கூட பேசுறவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. செருப்பு பிஞ்சிடும். ஒரு ஹோட்டலுக்கு நீங்க இப்ப போனா கூட அங்க எல்லாருமே போனை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபேமிலியா தான் வந்திருப்பாங்க, ஆனாலும் போனை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்ணை பார்த்து பேசுற அந்த ஃபீல் எந்த ரீல் பார்த்தாலும் உங்களுக்கு வராது. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? இதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன்னா, இதுக்கும் சொல்யூஷன் இருக்கு. வீட்டுல நீங்க சாப்பிடும்போது நோ போன் பாலிசின்னு ஒண்ணு கொண்டு வாங்க. கேட்கறதுக்கு கிரிஞ்சா தான் இருக்கும், ஆனா நீங்க கொண்டு வாங்க. உங்க வீட்டுல நீங்க ஃபேமிலியா இருந்து சாப்பிடும் போது யாருமே போன் யூஸ் பண்ணக்கூடாது, முக்கியமா டிவியும் பார்க்க கூடாது. ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட உட்காந்து நல்லா சாப்பிடுங்க. இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்க 1 வீக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸா தெரியும். அப்படி தெரிஞ்சுன்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. தெரியலையா, நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம்.
அதை என்ன பண்றீங்கன்னு கமெண்ட்ல 1 வீக் அப்புறம் வந்து சொல்லிட்டு போங்க. அதுக்கான சொல்யூஷனை நான் தரேன். ஆக்சுவலா இந்த மொபைல் போன் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஒர்த்தை வந்து நம்மளே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி இல்லை, நம்மளோட ஒர்த்து நம்ம கிட்ட தான் இருக்கு. எப்போ நம்ம இந்த மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம லைஃபை சுவிட்ச் ஆன் பண்றோமோ அப்பதான் நம்ம லைஃப் நல்லா மாறும். நான் இன்னைக்கு சொன்ன இந்த 3 ஸ்டெப்ல நீங்க எதை இன்னைக்கு ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிக்கிட்டு உங்க லைஃபை திரும்ப உங்க கண்ட்ரோல்ல எடுங்க. ஓகே நண்பர்களே, திஸ் இஸ் இட். நான் பேசலாம்னு நினைச்ச டாபிக்ல இதுவும் ஒரு முக்கியமான ஒண்ணு. லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. அதை விட அதிகமா இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் நான் சொன்ன 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு உங்க லைஃபை உங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வாங்க. பாய்.